தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கிறது டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. அது தமிழ்நாடு துவங்கி வைத்தாலும் இன்னைக்கு வட இந்தியா முழுக்க வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு காமனான ஒரு சாதாரண எளிய மனிதர் என்ன ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை அதிகமாகும் போது அதுக்கேற்ற மாதிரியான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவது நியாயம் தானே? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இது ஏன் வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்? நல்ல விஷயத்தை ஏன் இவ்வளோ எப்போ பாரு விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க. இது எப்படி நம்ம அணுகிறது? 10 வருஷத்துக்கு ஒரு முறை சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்த டீலிமிட்டேஷன் என்பது செய்யப்பட வேண்டும் அப்படின்றது அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ 10 வருஷத்து அதில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் இப்போ நடக்குதா? மோடி இப்போ கொண்டு வந்திருக்கிறது அப்படிப்பட்டதா என்றால் இல்லை. ஃபஸ்ட்டே அது இல்லை இல்லை. ஓகே. இப்போ 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். கோவிட் காரணமாக நடக்கவில்லைன்னு குறை 22 பண்ணியிருக்கலாம், பண்ணலை. 26 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன பிரச்சனை இப்போ எந்த விளக்கமும் கிடையாது. 26 வரைக்கும் தள்ளப்பட்டது. 26 இப்போ சென்சஸ் வந்து தொடங்குது. 26 தொடங்குகிற சென்சஸ் முடிஞ்சு அதன் விவரங்களை தொகுப்பதுன்னா 2-3 ஆண்டுகள் அதுக்கு ஆகும். அதுக்குள்ளே 2031 சென்சஸ் வந்துடும். அப்போ 2031 சென்சஸ், அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன், அப்புறம் அதை அமல்படுத்துவதுன்னா 2039 தேர்தலுக்கு அது போகும். இதுதான் அரசமைப்பு சட்டப்படி செய்வதென்றால் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடியதும் இதுதான் நடைமுறை. இப்போது அதில் குறுக்கு சால் ஓட்டுகிறார் மோடி. இப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இப்போ அவசரமாக அவருக்கு ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு எப்படியாவது உரிமையை கொடுத்தாகணும். 1/3 ரொம்ப முக்கியம், எனக்கு வாழ்க்கையிலே முக்கியமான நாள்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு தெரில எனக்கு. இவ்வளவு பெண்கள் மேலே ஒரு உரிமை மேலே பெண்கள் வச்சுருக்காருன்னா அது பெரிய விஷயம். அது அந்த மேக்வால் இருக்கார்ல அமைச்சர், நாடாளுமன்றத்துறை அமைச்சர், சமூகத்தில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு, நம்ம ஜனநாயகப்படுத்தியே தீரணும் சமூகத்தை, பெண்களுக்கு எதனா வந்து செஞ்சாகணும் நம்ம இந்த செஷன்லன்னு அவர் இந்த மசோதாவின் நோக்கங்கள் இருக்குல்ல அதை பேசும்போது, நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சபரிமலைக்குள்ளே பெண்கள் போகிறது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது இல்லை, இவங்க வாதமே போகக்கூடாது. ஒரு பக்கம் கோயிலுக்குள்ளே பெண்கள் போயிடக்கூடாது, பட் இந்த பக்கம் மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வரணும், சரி, அது மாதிரி அவங்க சொல்லி தான் இதை அமல்படுத்துகிறாங்க. இப்போது இதை அமல்படுத்துறதுக்கான முயற்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இதை தான் பேசுகிறாங்க. மோடியும் பிஜேபி உறுப்பினர்களும் இதை பேசி கொண்டு இருக்கும்போது இங்கே முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அது இல்லைப்பா, அது ஒரு சீனு, அதுக்கு பின்னால் என்ன அப்படின்னாக்க தென் மாநிலங்கள் மற்றும் இந்தி பேசாத மாநிலங்கள் அவங்களுடைய வாக்குரிமையை இல்லாமல் செய்வது, செல்லாக்காசாக்குவது என்பது தான் இதற்கு பின்னால் இருக்கிற சதி. அப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற பிரச்சனையை முன்னால் வைத்து அதற்கு பின்னால் என்ன சதி நடக்கிறது, அப்படி ஒரு சதி நடக்கிறதுனால தான் இப்படி எல்லா கட்சி தலைவர்களும், இது முதல்வர் ஸ்டாலின் மட்டும் அல்ல, அநேகமாக எல்லா இது காங்கிரஸிலேருந்து திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், நவீன் பட்நாயக் எல்லாருமே வந்து இதை எதிர்க்கிறாங்க. அது என்ன சதி என்பது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. அப்படிப்பட்ட சிம்பிளான விஷயமா இது இல்லை. இப்போது 3 மசோதாக்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று 131வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா, இன்னொன்று டீலிமிட்டேஷனுக்கானது, இன்னொன்று இந்த யூனியன் டெரிட்டரிஸு இந்த மாதிரி உள்ளது. ஓகே, இப்போ இதில் இந்த அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்றதுல தான் மையமான பிரச்சனை இருக்குது. அதுக்கு பின்னால் போகிறதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒவ்வொரு சென்சஸுக்கும் மாற்றணும்னு சொல்லி, அது என்ன இடம்பெற்றிருக்குது அப்படின்ற ஹிஸ்ட்ரியை ஒரு பார்வையில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 47 சுதந்திரம் அடைஞ்சாச்சு, அப்புறம் சென்சஸ் நடக்குது 10 ஆண்டுக்கு ஒரு முறை. ஆனால் 1971 சென்சஸ் இருக்குது இல்லையா, அந்த சென்சஸுக்கு முன்னால் தான் மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கப்படுகின்றன. அதுக்கு முந்தைய சென்சஸில் அப்படி ஃபுல்லாக நடக்கலை. அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது.
1947 ஆகஸ்ட் 15க்கும் 71க்கும் இடைப்பட்ட காலத்தில் இது நடக்குது. அப்போது 71ல் சென்சஸ் எடுக்கிறாங்க. அதை ஒட்டி டீலிமிட்டேஷன் அப்படின்ற கேள்வி வரும்போது ஒரு பிரச்சனையும் எழுப்பப்படுகிறது. தென் மாநிலங்கள்லேருந்து, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து எழுப்பப்படுது. என்ன பிரச்சனை எழுப்புகிறாங்கன்னாக்கா, இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றத மக்கள் தொகை வரம்பு மீறி அதிகரிக்கிறது வந்து நாட்டை ஏழ்மை நிலையில் வைத்திருக்கு, அவ்வளோ வளங்கள் நமக்கு இல்லை என்பதை ஒட்டி குடும்ப கட்டுப்பாடுன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினீங்க. அதை எஃபெக்டிவாக அமல்படுத்துவது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள். வட மாநிலங்களில் அது மாதிரி அமல்படுத்தப்படலை. அதுக்கு காரணம் கல்வி குறைவாக இருக்கிறது, பண்பாட்டு ரீதியான பின்தங்கிய நிலை போன்ற காரணங்கள் இருக்குது. இந்த சூழலில் எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் ப்ரொப்போர்ஷனலாக இதை இது பண்ணிங்கன்னா நாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவோம் என்று சொன்னதை அன்னைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டு அப்போது ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அது ஒரு கணக்கு என்ன 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க. அது 25 ஆண்டுகள் வரைக்கும். இப்போ இந்த 71ல் என்ன தொகுதி நிலைமை நீடிக்குதோ, 71ல் எத்தனை சதவீதம் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ தொகுதிகள் 543. ஓகே. அந்த 543ல கூடி பர்சன்டேஜஸ் அது அப்படியே மெயின்டைன் நிற்கும். தொகுதி அதே தொகுதி தான். ஏன் 25 ஆண்டுகள் அப்படின்னா, 25 ஆண்டுகளில் அது டேப்பர் ஆகி வட இந்தியாவில் குறைஞ்சி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படின்னு குறைக்கிறாங்க. 25 வருஷம் ஆயிடுச்சு. 2001 வாஜ்பாய் அரசு அப்போ பார்க்குறாங்க. அப்போவும் அந்த பிரச்சனை நீடிக்குது. மேலும் ஒரு 25 இயர்ஸ் வந்து அதை தள்ளி போடுறாங்க. இப்போ தள்ளி போட்டு அது எப்போ வருது அப்படின்னா, நீங்கள் 2001 இருந்துன்னா 2026க்கு வருது. ஒருவேளை 2021 சென்சஸ் நடந்திருந்தாக்கா முடிஞ்சு இந்த 26ல் இந்த 76ல் அப்போ இது பண்ணாங்க இல்லையா, இப்போ 76ல் வந்து என்ன செய்கிறது அப்படின்றத யோசிக்க வேண்டி இருந்திருக்கலாம். ஓகே, இதுதான். இப்போ இந்த வட மாநிலங்களில் மக்கள் தொகை அவ்வளோ வேகமாக குறைந்து வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சான்று எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 71 நிலைமை மாறிடுச்சா? அதான் முக்கியம். 71 2025 2 ஆண்டுகளை எடுத்துக்கலாம் நம்ம. 71ல் வந்து பீகாரும் தமிழ்நாடும், ஒன்றுபட்ட பீகாரும் தமிழ்நாடும், ஜார்க்கண்ட் பிரிக்காதப்போ பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் மக்கள் தொகை ஏறத்தாழ 1. பீகார் வந்து 4.2 கோடி, தமிழ்நாடு 4.1 கோடி, ஆல்மோஸ்ட் 1 தான். ஆமாம். பீகாருக்கு 40 தொகுதி, நமக்கு 39 தொகுதி. இதுதான் அன்னைக்கு இருந்த ப்ரொப்போர்ஷன். அன்னைக்கு இருந்தது வந்து அதுதான். 2025ல் பீகாரின் மக்கள் தொகை 4.2 கோடி இருந்தது, 12.3 கோடி ஆகுது. அப்படியே 12 கோடி ஆயிடுச்சு. ஆமாம், பிரிக்கப்பட்ட பீகார் இதே சேர்ந்த பீகார். ஓகே, அந்த தொகையில் 12.3 ஆகுது. அவங்களுக்கான தொகுதி 50. சரியா? இப்போ நமக்கு இதே பீரியடில் இந்த விகிதத்தில் கணக்கு பண்ணால் நம்ம மக்கள் தொகை வந்து 7.6 கோடி. இதுக்கு வந்து 29 தொகுதி வரும். 39 வந்து 29 ஆகிடும். அதாவது இந்த 541 எக்ஸிஸ்டிங்காக இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை இப்படி கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா 10 MP காலி தான் நிற்கும். இப்போ இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பது குறித்து ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு தமிழக அரசு நியமித்த இந்த 3 குழு இருக்குல்லையா, ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், ஒரு அசோக்வர்தன் ஷெட்டி IAS, அப்புறம் திரு நாகநாதன், 3 பேர் அடங்கிய குழு. அந்த குழு இதை ஆய்வு செஞ்சுட்டு இந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு சாப்டர் டீல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வட இந்தியாவினுடைய இந்த ஃபெர்டிலிட்டி ரீப்ரொடக்ஷன் அந்த விகிதமும் தென்னிந்திய விகிதமும் ஈக்குவலான ஒரு இதுக்கு வந்து வர்றதுக்கு 100 ஆண்டுகள் ஆகும். இது நம்ம கணக்கு இல்லை. ஐநா வந்து உலகளவில் மக்கள் தொகை வந்து உச்சத்துக்கு போய் எப்படி இறங்குதுன்ற பேட்டர்னை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டர்னை நமக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 100 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த விகிதத்தை பராமரிப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய பரிந்துரை இதில். ஓகே, இப்போ இங்கே வர்ற கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ எண்ணிக்கைக்கு மரியாதையே கிடையாதா? இல்லை, அதான் நானும் கேட்கலான்னு நினச்சேன். இப்போ வந்து இவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்கிறோம்.
இவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான அலோகேஷன்ஸ் பண்ணுறது சரிதானே அப்படின்னு தானே இயல்பாக கேட்கக்கூடிய ஒரு ஆமாம், கேள்வி. அது வந்து ஒரு பொது பார்வை அல்லது ஒரு பாமர பார்வையில் லாஜிக்கல். கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுதா? இப்போ என்கிட்ட அந்த இந்த மூவர் குழு அறிக்கையினுடைய தமிழ் மொழியாக்கம் இருக்குது இங்கிலீஷில். ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்பது ஒரு அரசியல் முழக்கமே தவிர அரசமைப்பின் கட்டளை அல்ல. அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 81, 170 இப்போ அமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் என்ன அமெண்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் 81, 170 ஆகியவை மக்கள் தொகை சமநிலையை நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் என்ற சொற்றொடருடன் வரையறுக்கின்றன. சரியா? இதை பற்றி வழக்குகள் நடந்திருக்கு. ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கை வந்து சுட்டி காட்டுறாங்க. அது வந்து ஆர்சி பொடியால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1993. அந்த வழக்கில் விகிதாச்சாரம் அப்படின்னா ப்ரப்போர்ஷனாலிட்டி, விகிதாச்சாரம் என்பது பரந்த நோக்கிலான கொள்கையை தவிர அது கணித நோக்கு சட்டகம் அல்ல. மேத்தமேட்டிக்கலாக பார்க்கக்கூடாது, நியூமரிக்கலாக ஒர்க் அவுட் கிடையாது. ஆமாம், 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா அப்படி கேட்கக்கூடாது பிரதிநிதித்துவத்தை அப்படின்றத கான்ஸ்டியூஷனே இதை வந்து என்டோஸ் பண்ணுதான். ஆமாம், கான்ஸ்டியூஷனுடைய பார்வை அதுதான். அப்போது இது இல்லை நீங்கள் என்ன ஒரு ஏதோ ஒரு நியாயம் நிலைத்து சொல்கிற மாதிரி இருக்குது என்று கூறும் பட்சத்தில் பிற நாடுகளுடைய சான்றுகளை அவங்க எடுத்து காட்டுறாங்க. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம் பல நாடுகள் சேர்ந்தது. நம்ம வந்து ஒரே நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியா வந்து இன்னொரு ஐரோப்பா. இது பல வரலாற்றாசிரியர்களே எழுதியிருக்கிறாங்க. பல மொழி பேசும் மக்கள், அதுதான் மாநிலங்களாக இருக்குது. மொழிவாரிய மாநிலம் அதனுடைய ஒன்றியமாக தான் இது இருக்குது. ஐரோப்பாவும் அந்த மாதிரி தான் தனித்தனி நாடாக இருந்ததை ஒரு ஒன்றியமாக வந்து அவங்க ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற கேள்வியை எடுத்துக்கிட்டு, உதாரணமாக 8.35 கோடி மக்கள் தொகை கொண்ட ஜெர்மனிக்கு 96 இடங்கள், அதாவது 8.7 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஓகே, அதே வேளையில் 60 லட்சம் மக்கள் தொகை கொண்ட டென்மார்க்கிற்கு 15 இடம். அதில் எப்படி வருதுன்னா 4 லட்சம் பேருக்கு ஒருத்தர். ஜெர்மனிக்கில் 8.7 லேக்குக்கு ஒரு பிரதிநிதி, டென்மார்க்கில் 4 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி. அதுக்கப்புறம் இன்னும் மால்டா, இன்னும் சின்ன நாடு, அவங்களுக்கு 95,708 குடிமக்களுக்கு ஒரு பிரதிநிதி. அப்போது இது எதை காட்டுகிறது? இதில் வந்து இப்போ 2 விஷயங்கள் இருக்குது. வாக்காளர் என்பவர் இருக்கிறார், அவர் ஒரு நபர். அது இல்லாமல் மாநிலம் அப்படின்னு அது ஒரு யூனிட். இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம். அதனால தான் இதில் 2 விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னேன். மாநிலங்கள் அமைக்கப்படுது, இது மாநிலங்களின் ஒன்றியம். அப்போது வெவ்வேறு மொழி பேசுகின்ற, வெவ்வேறு பண்பாடுகளை கொண்ட, வெவ்வேறு பொருளாதார சமூக சூழ்நிலைகளை கொண்ட மாநிலங்கள் நம்ம வந்து ஒன்றா இருக்கிறோம், ஐரோப்பா போல தான். அப்போது அப்படி இருக்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வை கணக்கில் கொண்டு இவர்களுக்கு இடையிலான சமநிலையை பேண, ஈக்குவாலிட்டி வேறு ஈக்விட்டி வேறு, இந்த சமநிலையை பேண வேண்டி இருக்கிறது. இது எல்லாருக்கும் புரிகிற உதாரணம் சொல்லணும்னா, ரிசர்வேஷன் வந்து தப்பு சார், ஒரு ஈக்குவாலிட்டி இல்லையே, மெரிட்டுக்கு மதிப்பு இல்லையே அப்படின்றவங்க ஈக்குவாலிட்டின்ற கிளாஸ் அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 14 இருக்கு இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. இது ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவாலிட்டிக்கு எதிரானதாக சொல்லப்பட்டாலும் அது ஏன் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னா, இது ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன். ஏற்கனவே பல நூற்றாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு இதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்றதுலேருந்து தான். அது எதுக்காக? ஈக்விட்டியை கொண்டு வர்றதுக்காக. ஒரு நியாயம் இருக்குது அதில். ஆமாம், இரட்டை வாக்குரிமை. அது என்ன உனக்கு மட்டும் 2 வாக்குரிமை? ஏன்னா 2 விதமான அடக்குமுறைக்கு நான் ஆளாகிறேன் அப்படின்றத வந்து அம்பேத்கர் வந்து சொல்கிறார் இல்லையா. அதுபோல் இந்த ஏற்றத்தாழ்வை ரெக்கக்னைஸ் பண்ணி வரும்போது தான் சமநிலைன்றது வருது, ஈக்விட்டியை கொண்டு வருவது. அப்போ அந்த ஈக்விட்டியை கொண்டு வரும் வகையில் இதை வந்து அணுக வேண்டும் என்பது தான் நம்ம குரியன் ஜோசப் அறிக்கை, நாடாளுமன்ற தீர்ப்புகள் சொல்கிறது. கான்ஸ்டியூஷனுடைய பார்வையும் அதுதான். அதனால் இதை மேத்தமேட்டிக்கலாக கணக்கு போட்டு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு என்று பேசுவது
முறையல்ல, அது அரசமைப்பு சட்டத்தினுடைய நோக்கமும் அல்ல அப்படின்றது தான் இதிலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த லாஜிக்கை வந்து வட இந்தியாவில் அவங்க பேசுவாங்க. இப்போ இது மசோதா தோற்கடிக்கப்பட்டால் இவங்க வட இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி, அகிலேஷ் யாதவ் கட்சி, தேஜஸ்வி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, 50 சீட்டு கூட கிடச்சிருக்கும், கெடுத்துட்டாங்க அப்படின்னு பிஜேபி வந்து பேசுவாங்க. அதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போ இந்த பிரச்சனையை இப்படி திருப்பி போட்டு பார்ப்போம். தமிழ்நாடு ₹1 வரி செலுத்தினால் 29 காசு கிடைக்குது. இது என்ன நியாயம்? ₹1 எனக்கு கொடு, நான் கொடுக்குறத எனக்கு திருப்பி கொடு, வேணா பொது செலவுக்கு 10-20 வச்சுக்க, மிச்ச காசை கொடு அப்படின்னு கேட்கணும். நாம் அப்படி கேட்பதில்லை. ஏன்? இந்த காசை என்ன செய்கிறாங்கன்னா பீகாருக்கு கொடுக்குறாங்க. பீகார் ₹1 கொடுத்தா ₹3 கொடுக்குறாங்க. யூபிக்கு அந்த மாதிரி சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஒரு அமைச்சர் பிடிஆர்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாரு, கொடுங்க, கொடுத்து அது என்னடா இது ஏதோ கிணத்துல போட்ட மாதிரிலாம் இருக்குது, அதனால் ஒன்றும் விளங்கலையே. அந்த சதவீதம் அதிகமாகிட்டே போகுது, கொடுக்குற சதவீதம் அதிகமாகிட்டே போகுது, வறுமையும் கூட்டிகிட்டே போகுது, தவிர முன்னேற்றத்தை காணலை. இப்போ எங்களுக்கும் இல்லாமல் அவனுக்கும் இல்லாமல் எங்கே தான் போகுது இந்த காசு அப்படின்னு கேட்குறோம். நாம் கூட கேட்டால் கூட 29 இல்லை எங்களுக்கு 40 கொடு அப்படின்னு தான் கேட்குறோமே தவிர 100 கொடு அப்படின்னு நாம் வந்து கேட்பதில்லை. ஏனென்றால் நாம் வந்து இந்த ஈக்விட்டியில் நம்பிக்கை வச்சு பேசுகிறோம். நம்மை விட வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள், அப்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ தமிழ்நாடோ கர்நாடகாவோ இந்த மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயல்பாக மாநிலங்களின் வருவாய் அப்படின்றது ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய காசை விட அதிகமாக இருக்குது. மாநிலங்களின் வருவாய் என்பது இங்கே வசூலிக்கப்படுகின்ற பணம், மக்களிடமிருந்து அது வசூலிக்கிறோம். அது இல்லாமல் ஒன்றியத்துக்கு வேறு கொடுக்குறோம். கொடுக்குற காசில் இவ்வளோ தான் திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ 2 வாட்டி நம்ம தோல் உரிக்கப்படுகிறோம் இல்லையா? அப்படி தானே? இந்த மக்கள் வந்து 2 முறை அதற்கான வரியை செலுத்துகிறார்கள். இப்போது அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா, ஃபைனான்ஸ் கமிஷனில் கடைசியாக அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ அளவுகோலாக நிதி ஒதுக்கீடுக்கு பல அளவுகோல்கள் இருந்தது. இப்போ குறைச்சி எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்கள் தொகை கொண்டு வந்துட்டாங்க. பாப்புலேஷன் ஒரு முக்கியமான பேஸாக வச்சுட்டாங்க. 2011 மக்கள் தொகைப்படி அவனுக்கு கொடு அப்படின்னு கொண்டாந்து வச்சுட்டாங்க. மக்கள் தொகைப்படி அவங்களுக்கு கூடுதல் பணம் கொடுக்கணும், மக்கள் தொகைப்படி அவங்களுக்கு கூடுதல் தொகுதி கொடுக்கணும். இப்போ இவங்களுடைய நியாயம் எப்படி இருக்குன்றதுக்கு சொல்கிறேன். கூடுதல் தொகுதியை கொடுக்கணும், அப்போ நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கணும், தொகுதியை குறைப்போம் என்பது தான் இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய நியாயம். அதனால் ஒரு ஈக்விட்டிக்கு எதிரான ஒரு குதர்க்கவாதமான ஒரு நியாயத்தை வந்து சொல்வதும் அந்த மக்களை அப்படி தூண்டி விடுவது என்ற பார்வையில் தான் இந்த 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 மேத்தமேட்டிக்கலாக கணித அடிப்படையில் இதை பார்ப்பது அப்படின்றது அது புரியறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த லாஜிக் அப்ளை பண்ணால் இடஒதுக்கீடு கிடையாது. இல்லை, நீங்கள் இது ஒரு தெளிவாக புரியுது தோழர். அடுத்து முக்கியமான விஷயம்னா கான்ஸ்டியூஷனலாக இதனுடைய பேஸையே மாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆர்டிகல் 80, 170 நினைக்கிறேன், 171. ஆமாம், 171 அதை ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. ஆமாம். நீங்கள் இந்த டிஸ்கஷனை துவங்கும் போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, இது ஒரு முறையாக போகவில்லை சென்செக்ஸ், அதுக்கு பிறகு வந்து சென்சஸ் எடுத்துட்டு இப்போ ஆராசா அதை வந்து பேசியிருக்காரு. அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து நீங்கள் இங்கே வந்து பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிவிட்டு அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறணும், அதுக்கு பிறகு அதை எனேபிள் பண்ணுறதுக்கான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை மூவ் பண்ணணும். அப்படி செய்யாமல் முதல்ல கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை மூவ் பண்ணுறீங்க, இது தலைகீழானது, முறைகேடானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நாடாளுமன்ற நடைமுறை பற்றிய விஷயம் எனக்கு தெரியல, அவர் சொல்லியிருக்காரு. அதை முறையை பற்றி இவங்கள்ட்ட பேசக்கூடாது நம்ம. அதாவது 2014 யூபிஏ கவர்மெண்ட் முடிகிறதுக்கு முன்னால் அவங்க வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்னென்னா, எந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் சட்ட முன்வரைவு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படணும். சிவில் சொசைட்டியும் மக்களும் துறைசார் வல்லுநர்களும் அதை விவாதிக்கணும். அப்புறம் நாடாளுமன்ற நிலைக்குழு அப்படி விவாதித்து அப்படி கொண்டு வரணும். திஸ் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று கொண்டு வராங்க. அது ஒரு செருப்பு கூட மதிக்கலை இந்த அரசு. அதை மதிக்கலைன்றது மட்டும் இல்லை, வழக்கமாக இந்த மாதிரி புதிய சட்டங்கள் இயற்றும் போது
அதை வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி ஒரு பாராளுமன்ற நிலைக்குழு அதை விவாதிக்கும். ஏன்னா 543 பேர் உட்காந்து விவாதிக்க முடியாது. அது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியிலேருந்து அதற்கு துறைசார் திறமை கொண்ட பிரதிநிதிகள் போய் உட்காந்து அதை விவாதித்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து அப்புறம் நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படும். 2014க்கு பிறகு இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்றத ஒழிச்சிட்டாங்க. நாடாளுமன்றம் இயங்குகிற நாட்களும் குறைஞ்சிருச்சு. பிரதம மந்திரி வர்றதில்லை. பாராளுமன்றம் நடக்கிற நாட்களில் பேச விடாமல் கத்துறது, ஜெய் ஸ்ரீராம், இப்படி தான் அது போயிட்டுருக்குது. இதை வசனங்கள் ஆமாம் ஆமாம் அப்படி போயிட்டுருக்குது. அது மாதிரி இப்போ ஆராசா இதெல்லாம் எடுத்து வச்சு பேசுகிறாரு. அந்த பக்கம் தேஜஸ்வி சூர்யான்னு ஒருத்தர் இருக்கிறாரு கர்நாடகாவிலேருந்து, மதவெறி பேச்சுக்கு மதவெறி பேச்சுக்கு ரொம்ப புகழ்பெற்றவர். அவர் வந்து ஊப்பர் சே இமாச்சல் நீச்சே வந்து என்னது ஹிந்து சமுத்திரா அப்படின்னு இதில் சொல்லியிருக்குது. அதனால் இதுதான் தேசம். அது எதுக்காக சொல்கிறாருன்னா, உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? 50-60களின் திமுக திரும்ப வரும்ன்றாரு. அப்படின்னா பிரிவினைவாதம் தானே நீங்கள் பேசுகிறீங்க. இது வந்து பிஜேபி வந்து இதை நம்புது. எதை நம்புது? ஊப்பர் இமாச்சல் நீச்சே இந்து சமுத்திரம் அப்படின்றத நம்புது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அதனால் இது ஒரு சிவிலைசேஷனல் யூனிட்டி. இது நம்ம ஆரண்ட அடிக்கடி பேசுவார். அது இந்த வார்த்தை கான்ஸ்டியூஷன்லாம் நேற்றுக்கு வந்தது. சிவிலைசேஷனல் யூனிட்டி நம்மளது. பவுண்டரி, ஸ்டேட் பவுண்டரியே ஒன்றும் கிடையாதுன்னு நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க. ஆமாம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது வந்து ஒரு காமெடிங்க. இமாச்சலத்திலேருந்து இதுன்றாங்க. இப்போ சிவபெருமான் வந்து மானசரோவர் ஏரி பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சிவபெருமான் ஆக்சுவலாக சீன குடிமகனாக இருக்கார். சிவனை பார்க்க போனால் ஜிங்பிங் பர்மிஷன் கொடுத்தா தான் போக முடியும். வருஷத்துக்கு 2 நாள் பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போது போய்ட்டு சிவனை பார்த்துட்டு வர. ஆமாம், அது என்னதுன்னு நீ சொல்ல முடியுமா? இப்போது சொல்ல முடியாது. இந்த பக்கம் இந்து மகாசமுத்திரத்தில் தான் அந்த கப்பலை வந்து அடிக்கிறான். அதை உனக்கு கேட்க முடியல. நீர்மூழ்கி கப்பல் நேரடியாக வருது உள்ள, கேட்க முடியல. இப்போ இது மாதிரி ஏதாவது ஸ்லோகம் யாராவது எழுதி வைக்கலாம். பாரதியார் சொன்னார், வெள்ளிப்பலையின் மதியலைன்னு மீதுலாவுவோம், மேலே கடல் முழுதும் மேலே கடலில் கப்பல் விடணும்னா இப்போ ட்ரம்ப்கிட்ட கேட்கணும். பனிமலையில் உலாவணுன்னாக்கா சீனாக்காரன்ட்ட கேட்கணும். அவர் எழுதி வச்சுருக்காருன்னு கேட்க முடியும். இப்போ எங்களுக்கு கூட எழுதி வச்சுருக்காங்க, வடவேங்கடம் ஆயிடை தென்குமரி தமிழ்கூரம் நல்லுலகம் இல்லையா? ஆமாம், இது மேலே கீழன்லாம் அவங்க எழுதலை. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தமிழ்நாடுப்பா இல்லையா? அப்போது இது ஒரு யதார்த்தம். நீ ஏதாவது புராணத்தில் எழுதி வச்சுட்டுருக்கலாம். இந்த கதையெல்லாம் வந்து பேசுவதில் எந்த பொருளும் கிடையாது. அதனால் ஆராசா இந்த முறையெல்லாம் சுட்டி காட்டினாலும் அவங்க அந்த எந்த முறையிலையும் இல்லை. இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது யோகேந்திர யாதவ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த நாடாளுமன்றத்தில் நடக்கிறத ஒட்டி. அதெல்லாம் நாங்கள் ப்ரொப்போர்ஷனேட்டாக சீட்டு கொடுக்குறோம். ஆமாம், ப்ரொப்போர்ஷனேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுது. ஆமாம், என்ன ப்ரொப்போர்ஷனேட்? இப்போது ப்ரொப்போர்ஷனேட்னு சொல்லிட்டாரு. மக்கள் தொகைக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக சீட்டா, இப்போ இருக்கிற தொகுதியில் ப்ரொப்போர்ஷன் இருக்குல்ல அந்த ப்ரொப்போர்ஷனா அப்படின்னு தெரியாது. ப்ரொப்போர்ஷனேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகேந்திர யாதவ் என்ன கேட்குறாருன்னா, அது சரி. இது அண்ணாமலை வேற ஒன்று சொல்கிறாரு, எல்லாருக்கும் 50%, ஆல் 50%. இது இவங்க சொல்கிற எதுவும் அதில் கிடையாது. இவங்க என்னென்னவோ சொல்கிறாங்க, அது எதுவும் சட்டத்தில் கிடையாது. என்ன இது முதல் பாயிண்ட்டு. அண்ணாமலை சொல்கிற மாதிரி 50% கொடுத்துட்றதாவே வச்சுக்குவோம். யூபிக்கு 50% கொடுத்தா 80, 120 ஆகிடும். நமக்கு 39, இன்னொரு 20 சேர்த்தாக்கா 59, இப்படி தென் மாநிலங்களுக்கு ஆகும். அதுக்கு தான் எளிய உதாரணம் சொல்கிறேன் மக்களுக்கு புரியறதுக்கு. எனக்கு மாத சம்பளம் 2 லட்ச ரூபா, உனக்கு 50% ஹைக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் கடைநிலை ஊழியர், உங்களுக்கு சம்பளம் 10,000 ரூபா, உங்களுக்கும் 50% ஹைக் அப்படின்னா 15,000 ரூபா இல்லையா? எனக்கு 2 லட்சம்ன்றது 3 லட்சம் ஆகிடும். அப்போ 2 பேருக்கு 50% தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது அப்படின்றது தான் அண்ணாமலை கேட்பது. இப்போ 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி என்று அந்த கணக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்,
அப்படி இருக்கிறாங்க. அது இதுவும் இப்படி ஏற்றினாலே இந்த ஏற்கனவே இருக்கிற சமநிலை தலைகீழாக மாறிவிடும். ஆனால் அதுக்கும் இதில் ப்ரொவிஷன் இல்லை. இப்போ இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குதுன்னா, அரசமைப்பு சட்டத்தை கவிழ்ப்பதற்கான, அரசமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்குவதற்கான திருத்தம் இதில் இருக்குது. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு? 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சென்சஸ் நடத்தணும். சென்சஸ் முடிஞ்ச பிறகு ஒரு சமநிலை இருக்கும் வகையில் டீலிமிட்டேஷன் கமிஷன் செய்யப்படணும் அப்படின்னு அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, த எக்ஸ்பிரஷன் பாப்புலேஷன் வித்தின் கோட்ஸ் மீன்ஸ், மக்கள் தொகை என்றால் அதன் பொருள் என்னவென்றால், the population as ascertained at such census as Parliament may by law determine under Article 82 or Article 170. நாடாளுமன்றத்தின் சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுடைய கருத்துப்படி எப்போது எடுக்கப்பட்ட சென்சஸின் மக்கள் தொகையை அவர்கள் பொருத்தம் என்று கருதுகிறார்களோ அதுதான் இதற்கான மக்கள் தொகை. இது தொகுதி மறுபங்கீட்டுக்கான, மறுசீரமைப்புக்கான மக்கள் தொகை. ஸோ அப்போ அதில் இந்த சென்சஸ் எப்போ எடுக்கிறது அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக அவங்க மாற்றுறாங்க. எந்த சென்சஸை எடுத்துக்கிறது, எதை கன்சிடர் பண்ணுறது? 71, 81, 91, 2001, 11, எதை வேணால் அவங்க எடுத்துக்கலாம். இது அந்த இடத்த ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். Population as ascertained as at such census as Parliament may by law determine. நாடாளுமன்றம் எந்த சென்சஸை எடுத்துக்கலான்னு நினைக்குதோ அந்த சென்சஸ். அது சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை, நாடாளுமன்றம் நினைப்பது. இப்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன், கான்ஸ்டிடியூஷனலாக செய்ய வேண்டியது. அப்போது அது 3/2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்யும் விஷயம். அதில் ஏதாவது அதில் ஏதாவது பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அப்படி இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாற்றம் கொண்டு வர சொல்கிறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டியா? ஆமாம், இந்த 3/2 பேர்கிட்ட இவங்க கேட்குறாங்க ஓட்டு. 9 பேரில் 3/2 எவ்வளோ பேர்? 6 பேர். 6 பேர். 9 வேணாம், 30 பேர் வச்சுங்க. ஓகே. 30ல் 3/2 20 பேர். 30 பேர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ 21 பேர் ஓட்டு போடணும். அது இந்த திருத்தத்துக்கு 21 பேர்கிட்ட என்ன ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், 16 பேர் வாக்களித்தால் யாருடைய தலையையும் நாங்கள் சீவலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். அது கையெழுத்து போடுங்கன்னு கேட்குறாங்க. இது புரியுது இல்லையா? தெளிவாக புரியுது, இப்போதான் புரியுது. அது என்ன, 16 பேர் வாக்களித்தால் 16 பேர் வாக்களித்தால் யாருடைய தலையையும் வெட்டலாம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு உரிமை கோரி, அதாவது உங்களுடைய அதிகாரத்தை குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும். ஆமாம், உங்களுடைய இல்லை உங்களுடைய மரண தண்டனைக்கு நீங்களே கையெழுத்து போடுங்க. அதான் சிம்பிளாக சொல்லலாம், உங்களுடைய மரண தண்டனை நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்குறது தான் இந்த சட்ட திருத்தம். அப்போது இந்த திருத்தத்தை முன்வைத்து தான் இந்த விவாதம் நடக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு அதை தடுக்கிறாங்க பாருங்கள், படுவாய்ங்க அப்படின்றாங்க. இப்போது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும். 2023 கோலாகலமாக இது கொண்டு வரப்பட்டது. இவர் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொன்னார், கொடுத்துட்டு போங்க, கொடுக்கலாமே, நாங்கள் மூமெண்ட் தான் ஆதரிக்கிறோம், 543 பேர் இருக்கிறோம், 1/3 கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுங்கள், சட்டத்தை நிறைவேற்றுங்க, இப்போயே கைதட்டுவோம், முடிச்சிடுவோம் அப்படின்னு கார்கே சொன்னார். இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு. யார்? மோடி அரசு. என்னப்பா சிக்கல்? சென்சஸ் நடத்தி அந்த சென்சஸின் அடிப்படையில் ஒரு டீலிமிட்டேஷன் நடத்தி அப்போ ஒரு எண்ணிக்கை வரும் பாருங்கள், அதுதான் புது பில்டிங்லாம் கட்டியிருக்கிறோம், அந்த எண்ணிக்கை வரும் பாருங்கள், அதில் 1/3 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை நம்பி இந்த இழித்தவாயர்களும் ஒரு மனதாக நிறைவேற்றிட்டாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு நிறைவேற்றிட்டாங்க. இது முடிஞ்சது. இப்போ அவங்க சொன்னபடி செய்கிறதுனாக்கா, யார்? மோடி சொன்னபடி செய்கிறது. இந்த சென்சஸ் முடித்து
அதாவது 31 சென்சஸ் முடிச்சாமா முடிச்சு அப்புறம் டீலிமிட்டேஷன் வந்து 39 தேர்தலில் தான் இதை வந்து கொண்டு வர முடியும், நியாயமாக கொண்டு வர முடியும். அதுக்கு தான் இல்லை ரொம்ப அவசரமாக இருக்குது, இப்போ எதாவது பண்ணி ஆகணும். அப்போ அதுதான் இப்போ 23லேயே நிறைவேற்றலான்னு கேட்டோம். சரி ரொம்ப அவசரன்றீங்க அவ்வளோதானே, இப்போ நிறைவேற்றுவோம். இதே ஸ்ட்ரென்த் வச்சு நிறைவேற்றும். இதே ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் 2023 ஒரு திருத்தம் கொண்டு வந்தோம் இல்லையா, அது வேணாம், அதை கேன்சல், இப்போயே கொடுக்குறோம், இந்த 543 1/3 கொடுத்துருவோம் அப்படின்னு இப்போயே நிறைவேற்றிடலாமே. இதுக்கு எதுக்கு அரசியல் சட்டம் திருத்தம்? கமிஷன் தனியாக வந்து டீலிமிட்டேஷன் தனியாக அதை இதை எதுக்கு முடிச்சு போடுறேன், தனியாக நடந்துட்டு போய் இதை கொடுத்துட வேண்டியதானே. அதை வந்து அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்பி நல்லா கேட்டிருக்கிறாங்க. ஏயா மகளிர் மகளிர் இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்குள்ளே ஓபிசி ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ நீங்கள் பிஜேபி என்ன சொன்னீங்கன்னா, அதையும் இதையும் ஏங்க முடிச்சு போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க, ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அப்போ சொன்னீங்க. இப்போ நீ மட்டும் மகளிர் ஒதுக்கீடு இதுக்கு டீலிமிட்டேஷனோட முடிச்சு போடுற அப்படின்னு அந்த கேள்வியை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ இந்த மகளிர் இடஒதுக்கீடு என்பது ஒரு பித்தலாட்டம், இதை ஏமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் நான் சொன்னேன், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுன்றது அதன் நோக்கம் தீபம் அல்ல, மசூதி அடிக்கிறது. அது மாதிரி தீபம் ஏற்றுற மாதிரி ஒரு கோரிக்கை அது, இது மகளிர் இடஒதுக்கீடு. அதான் தீபம் தான் எரியதை அங்கே ஏற்றிக்க வேண்டியதானே அந்த இடத்துல. அது மாதிரி அதுக்காக எப்படி செய்கிறாங்களோ அதுபோல் இதை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் என்பது, அரசமைப்பு சட்டம் இந்த விஷயத்தை பார்க்குற பார்வை இருக்குல்ல, அதையே தகர்க்கின்ற வகையிலும் எதிராகவும் இது அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம அதை. இப்போ நம்ம இந்த 50% அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எதுவுமே வந்து ஆவணப்படுத்தப்படலை, எதுவுமே எங்கேயுமே யாருமே சொல்லலை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இதில் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அமித்ஷா சொல்கிறாரு, நம்ப மாட்டீங்களான்னு கேட்குறாரு எடப்பாடி கேட்குறாரு. இன்னொன்று தேவையில்லாமல் பீதியை கிளப்புறாரு இவர். இந்த டயலாகை எடப்பாடி ஏற்கனவே பேசியிருக்காரு. சிஏஏ என்ஆர்சி வந்தபோது எந்த முஸ்லீமுக்கு ஓட்டு போச்சு, எந்த முஸ்லீம் குடியுரிமை போச்சு இங்கே சொல்லுங்கள். இப்போ சட்டமன்றத்தில் கேட்டார்ல, விவசாயிகள் மசோதா 3 மசோதா வேளாண் மசோதா வந்துச்சு இல்லை, எந்த விவசாயிக்கு இங்கே பாதிப்பு சொல்லுங்கள். அப்புறம் யாரும் திரும்பி பெற்றாங்கன்னு தெரியல இல்லையா? இது எல்லாத்தையுமே அவர் மாற்றி பேசினார். அப்புறம் போய் எஸ்டிபிஐ கூட்டத்தில் அப்படி மாற்றி பேசினார். அதுபோல் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும், அதாவது அதில் யோசிக்க வேண்டியது அதிமுககாரங்க. உங்கள் கட்சிக்கே குடிபறிப்பதற்கான ஒரு வேலை நடந்துகிட்ருக்குது. இதோட 29ஓட உங்கள் கட்சி ஜோலியை முடிச்சு விடுறதுன்றதுக்கு ஏற்பாடு இது. திமுக முடிக்க முடியாது. இவங்க நினைக்கிற மாதிரி தொகுதியை குறைச்சாலும் கூட அது பாட்டு இருக்கும். அதிமுக க்ளோஸ், அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணி தான் இப்போ இறக்குறாங்க. ரொம்ப ஒரு விரிவான உரையாடல். அதாவது டீலிமிட்டேஷன் வந்து எப்படி கிரவுண்ட் லெவலில் பாதிப்பு ஏற்படும், இது ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டாக பார்க்கக்கூடாது. அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தொடர். நன்றி.